இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் ஆர்ஓவில் தண்ணி கம்மியாக வந்தாலோ அல்லது ஒர்க்கே ஆகலனாலோ என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். படிப்படியாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓசை கழட்டி பாருங்கள். அதாவது ப்ரீ ஹவுசிங்லேருந்து அவுட்புட் ஓசை கழட்டிங்கன்னா தண்ணி கம்மியாக வருதுங்க. அப்படி கம்மியாக வந்துச்சுன்னா உள்ளே அடைப்பு இருக்குங்க. இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வராது. உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு அடைச்சி சேர் அண்டி கிடக்குதுன்னு. இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றணுங்க. இது மாற்றாமல் இருக்கிறனால இந்த மாதிரி தொந்தரவு வரும். இதனால் மோட்டர் தம் பிடிச்சி ஓடும். உங்களுக்கு மோட்டர் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அழுக்குன்றதுக்கு விடாதீங்க. அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் தண்ணியை பொறுத்து நீங்கள் அப்பப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி எடுத்து சுத்தமாக அலசி உள்ளே பாருங்கள் ஒரு கருப்பு ரப்பர் ஓரிங் இருக்குது. அது கரெக்டாக இருக்கணும். அது சரியில்லைன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் வரும். டைட்டு இப்போ சுத்தமாக அலசி விட்டு கழுவி தொடச்சிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபன் ஃபில்டருடைய கேண்டில், அதாவது ஃபன் ஃபில்டர்னுமாங்க. இந்த ஸ்பன் ஃபில்டரை உள்ள கரெக்டாக சென்டரில் ஒரு ஸ்டெப் இருக்கும். அதில் உட்கார வச்சுக்கோங்க. ஒதுங்கி உட்கார வைக்க வேண்டாம். கரெக்டாக உட்கார வச்சிங்கன்னா தான் மேலே டைட் வைக்கும்போது வசதியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கலன் பால் ஒரு 5 போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே அந்த ஓரிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மேலே கரெக்டாக அந்த சென்டராக வச்சு உள்ளே உக்காந்ததுக்கப்புறம் டைட் வைங்க. டைட் வச்சுட்டு கையிலேயே டைட் வச்சா போதுமானது. அல்லது இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஸ்பேனர் இருந்துச்சுன்னா ஸ்பேனர் போட்டு கடைசி ஒரு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி திறந்து விடுங்க. உள்ளேருந்து ஏர் வெளியே வருங்க. ஏர் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக ஓஸ் மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏர் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தண்ணி வேகமாக வருது பாருங்கள். இப்போ ஃப்ரெஷ்ஷராக வருது. இப்போ ஓஸ் மாட்டிக்கலாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் தண்ணி கம்மியாக வருங்க. அடுத்து ஆர்ஓவே ஒர்க் ஆகலைங்க, ஆனே ஆகலை அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். இப்போ ஆர்ஓவில் இதுதாங்க மெயின். ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது இந்த ஃப்ளோட்டிங் வால்வு. அதில் இன்புட்டு, இது அவுட்புட்டுங்க. இது சென்டராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகும்போது லைட் எரியறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக அந்த மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் யூஸ் பண்ணிக்கணும். இப்படி ஆஃப் ஆகும்போது சென்டரில் இருக்கிறது ஒர்க் ஆகும். அது எக்ஸ்ட்ரா லைட்டுக்கு வச்சுக்கலாம் வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது செக் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். மல்டிமீட்டரில் மேல் லைனும் கீழே இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி பஸ்ஸரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்ட் வருங்க. ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். அப்படி இருந்துச்சுன்னா இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தங்க. இது ஒர்க் ஆகலாம் ஆர்ஓவில் எதுவுமே ஒர்க் ஆகாதுங்க. அதாவது மோட்டர் ரன் ஆகாது, லைட் எரியாது. இதுதான் அடாப்டர். இதுக்கு அடுத்தது இதை செக் பண்ணுங்க. 24 வோல்ட் அடாப்டர். இதில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்கன்னா 35 வோல்ட் வருது. இது டிரான்ஸ்ஃபார்மர் டைப்பு. நீங்கள் இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ் டைப் 24 வோல்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். டிரான்ஸ்ஃபார்மர் டைப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன் ஆகும்போது வோல்டேஜ் ஆவரேஜ் ஆகிடுங்க. இந்த அடாப்டரில் ஒயிட் ப்ளஸ்ஸு, பிளாக் மைனஸுங்க. இந்த அடாப்டரில் ரெட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, கருப்பு மைனஸுங்க. இந்த அடாப்டரில் ரெண்டுமே பிளாக்காக இருக்கும். அதில் ஒரு ஒயிட் லைன் வரும், அது ப்ளஸ்ஸுங்க. பிளாக்காக இருக்கிறது பியூரா, அது பார்த்தீங்கன்னா மைனஸுங்க. இல்லைனா நீங்கள் மல்டிமீட்டரில் செக் பண்ணால் தான் தெரியும். இது கலர் கோடு வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுங்க. இந்த மாதிரி அடாப்டர் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடாப்டர்லேருந்து டைரெக்டாக மோட்டருக்கு ரெட்டுக்கு ரெட்டும் பிளாக் கொடுத்துனா கரெக்டான ரொட்டேஷனில் சுற்றுங்க. மாற்றி கொடுத்தா ரிவர்ஸில் சுற்றுங்க. நீங்கள் அந்தந்த கலருக்கு அது கொடுத்துட்டா பெஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சில் எப்படி லைன்னா, சுவிட்சில் ஏதோ ஒரு வயரை அடாப்டரில் இருக்க ப்ளஸில் கனெக்ட் பண்ணிட்டு மைனஸ் மோட்டரில் டைரெக்ட் பண்ணிவிட்டு அந்த சுவிட்சுடைய அடுத்த வயர் பார்த்தீங்கன்னா மோட்டரில் இருக்க ரெட்டுக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா சுவிட்ச் ஆன் ஆகும்போது ஓடும். சுவிட்ச் ஃப்ளோட்டிங் சுவிட்ச் இறங்கிடுச்சுன்னா உங்களுக்கு ஓடும். அதில் மேலே தூக்கிடுச்சுன்னா ஆஃப் ஆகிடுங்க. இந்த மாதிரி தான் இந்த சுவிட்ச் ஒர்க் ஆகுங்க. இந்த சுவிட்ச் ஒர்க் ஆகலாம் ஆர்ஓவே ஒர்க் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு இதை தான் நீங்கள் செக் பண்ணணும். அப்படி இல்லைனா ஆர்ஓவே ஒர்க் ஆகாது. அப்படி இல்லை சுவிட்ச் உங்களுக்கு செக் பண்ண இல்லை மல்டிமீட்டர்லாம் இந்த மாதிரி வயரை கழட்டி விட்டு டைரெக்ட் பண்ணி பாருங்கள், ரன் ஆகும். இந்த மாதிரி டைரெக்ட் பண்ணும்போது ரன் ஆனிச்சுன்னா அந்த சுவிட்ச் போயிடுச்சுன்னு அர்த்தங்க. அப்போ கூட நீங்கள் சுவிட்ச் எப்படி போயிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது டைரெக்ட் 24 வோல்ட் டிசி வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணலாம். 240 வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே தான் நீங்கள் கனெக்ட் பண்ண கை வைக்கக்கூடாது. அடுத்ததாக இதுதாங்க இன்லைன் ஃபில்டர்ஸ். இது எப்படி செக் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதில் இன்புட் அவுட்புட் இருக்கும். அம்புக்குறி இருக்கிறது இந்த பக்கம் இன்னு, இது அவுட்டு. இது எல்லா ஃபில்டர்லையும் இது இருக்குங்க. எல்லா ஃபில்டரும் பார்த்தீங்கன்னா மெமரான் தவிர, யூஎஃப் தவிர இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து வர தண்ணியை, இந்த ப்ரீ ஹவுசிங்லேருந்து வர தண்ணியை ஓஸ் மாட்டி விட்டு டைரெக்டாக அந்த ஃபில்டரில் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஃபோர்ஸ் குறையாமல் இந்த சைடு வரணுங்க. அப்படி வந்துச்சுன்னா இந்த ஃபில்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு வருஷக்கணக்காக யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஃபில்டர் ஒவ்வொரு ஃபில்டர்லையும் 7000 லிட்டர் தண்ணி வந்தால் ஃபில்டர் ஆனிச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி ஆகிடும். தண்ணி வேகமாக வந்தாலும் சரி, அடைச்சிட்டு வந்தாலும் சரி, இந்த 7000 லிட்டர் தான் நமக்கு கணக்கு. அப்படிலாம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிடணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது சாலினாய்டு வால்வு. இதுலேயும் இன்புட் அவுட்புட் இருக்கும். இதுலேயும் அம்புக்குறி இருக்கும், பார்த்துக்குங்க. சின்னதாக இருக்கும், உங்களுக்கு தெரியாதுங்கனால நான் அம்புக்குறி போட்டு காமிக்கிறேன். இதில் இன்புட்டில் நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹவுசிங்லேருந்து வர லைனை கொடுத்துறேன் பாருங்கள். இப்போ தண்ணியே வரல. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்க 2 வயரில் அடாப்டர்லேருந்து வர வயர் எப்படி வேணாலும் நீங்கள் முறுக்கலாங்க. கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியே வரணுங்க. அப்படி வந்துச்சுன்னா இந்த சாலினாய்டு வால்வு நல்லா இருக்குன்னு அர்த்தங்க.
இந்த வால்வு போயிடுச்சுன்னா அடுத்து மோட்டருக்கு தண்ணி போகாது, தண்ணீர் வந்து வேகமாக வராது. ஆர்ஓ ஆன் ஆகும், உங்களுக்கு தண்ணியே வராது கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் தண்ணி வேகமாக வரணுங்க. அப்படி வரலனா இந்த சாலினாய்டு வால்வு மாற்றணுங்க. இதுதான் சாலினாய்டு வால்வு வேலை செய்கிற விதங்க. இந்த சாலினாய்டு வால்வு போணுச்சுன்னா உங்களுக்கு மோட்டருக்கு தண்ணி வராது, அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓக்கு தண்ணி வராது. இப்போ இது வந்து நான் லாக் பண்ணிடுறேன். அடுத்து மோட்டரை பாருங்கள், இது எப்படி செக் பண்ணுறதுன்னு. இன்புட் அவுட்புட்டுங்க. அதாவது எல்லாத்துக்கும் தண்ணி வருது, மோட்டர் வழியாகவும் மோட்டர் ரன் ஆகுது. ஆனால் மெமரான்லேருந்து சுத்தமான தண்ணி வரல, மெமரானும் நல்லா இருக்குன்னா இந்த மோட்டர் தான் செக் பண்ணுங்க. மோட்டருக்கு இன்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ப்ரீ ஹவுசிங்லேருந்து வர லைனை கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது மோட்டரில் ரெட்டுக்கு அடாப்டரில் வர ரெட்டும், பிளாக்கு அடாப்டர்லேருந்து வர பிளாக்கும் நான் கனெக்ட் பண்ணிடுறேங்க. கனெக்ட் பண்ணிட்டு இப்போ சுவிட்சு போடுறேன், தண்ணி வருதுங்க. இதை விரலை வச்சு அழுத்தணும்னா மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா லோடு பிடிச்சி ஓடணுங்க, சவுண்டே மாறும். ஆனால் மோட்டர் ஸ்லோ ஆகக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி லோடு பிடிச்சி ஓடி இந்த மாதிரி தண்ணி ப்ரெஷர் விரலை தள்ளிட்டு வரணும். அப்படி வந்துச்சுன்னா இந்த மோட்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தங்க. இது ரொம்ப நேரம் நீங்கள் அழுத்தி பிடிக்காதீங்க, மோட்டரில் இருக்க பம்ப் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெஸ்ட்டுக்கு மட்டும்தான். அப்படி அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வரலனா இந்த மாதிரி ஹெட்டு மாற்றணுங்க. அதாவது புது மோட்டரு ஒரு 2 வருஷத்துனா ஹெட்டு மாற்றிக்கலாம். பழைய மோட்டரை நீங்கள் மோட்டரே மாற்றுறது பெஸ்ட்டுங்க. இந்த மாதிரி ஹெட்டு மாற்றினா உங்களுக்கு ப்ரெஷர் வந்துடும். இந்த ஹெட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெமரானில் வந்து ப்ரெஷர் பற்றாமல் நல்ல தண்ணி சுத்தமாக தண்ணி வராதுங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் லைன் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாலினாய்டு வால்வில் அந்த ப்ரீ ஹவுசிங்கில் இருக்கிறத இன்புட் கொடுத்துட்டு அதோடைய அவுட்புட் மோட்டர் கொடுத்துட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாலினாய்டு வால்வில் இருக்கிற ஒயிட் ஒயரும் மோட்டரில் இருக்கிற பிளாக் ஒயரும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ்ன்பாங்க, அதாவது 24 வோல்ட் மைனஸ். இதில் 36 வரும், 48 வோல்ட் வருங்க. எதாக இருந்தாலுமே அதுக்கு இதுதான் மைனஸ். இப்போ அடாப்டர்லேருந்து வர பிளாக் ஒயரை அந்த மைனஸோட கனெக்ட் பண்ணி டேப் அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடாப்டரில் இருக்கிற பிளாக் ஒயர் தான் மைனஸுங்க. அதுவும் மோட்டரில் இருக்க பிளாக் ஒயரும் சாலினாய்டு வால்வில் இருக்க ஒயிட் ஒயரும் மைனஸ். எல்லாம் கனெக்ட் பண்ணி இப்போ டேப் அடிச்சிட்டோமா. அடுத்து ரெட் ஒயர் இருக்கும், அதுதான் ப்ளஸ்ஸுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் வால்வில் டாப்பில் இருக்கிற பின்னிலேருந்து வர ஒயருக்கு கனெக்ட் பண்ணுங்க. அதுதான் இன்புட். அதுக்கு கீழே வரது அவுட்புட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் இருக்க ரெட் ஒயரும் சாலினாய்டு வால்வில் இருக்க ரெட் ஒயரும் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளோட்டிங்கில் கீழே இருக்க பார்த்திங்களா அந்த பின்னில் தான் கனெக்ட் கொடுக்கணும். சென்டர் பின்னு உங்களுக்கு கனெக்ட் பண்ண தேவையில்ல. இது கனெக்ட் பண்ணிவிட்டு முறுக்கி விட்டிங்கன்னா இப்போது ஆர்ஓ ஆன் ஆகுங்க. அதாவது டேங்க் காலியாக இருக்கும்போது ஃப்ளோட்டிங் கீழே இறங்கியிருக்கும், ஆர்ஓ ஒர்க் ஆகும். இதை பாருங்கள், நல்லா ப்ரெஷர் இந்த மாதிரி வரணுங்க. இப்போ டேங்க் நிரம்பி போச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் மேலே இருக்கும், ஆஃப் ஆகிடும். மறுபடியும் தண்ணி குறைஞ்சினா இறங்கும், ஏறும். இதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரொட்டீனாக வேலை செய்யுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் வேலை செய்யலைன்னா உங்களுக்கு ஆர்ஓவில் சாலினாய்டு வால்வு மோட்ரு எதுவுமே வேலை செய்யாது, டெட் கண்டிஷனில் இருக்கும். அப்போ இந்த ஃப்ளோட்டிங் வால்வு செக் பண்ணி மாற்றணுங்க. அடுத்து தண்ணீர் கம்மியாக வருதுன்னா அது சாலினாய்டு வால்வு செக் பண்ணி அதை மாற்றணுங்க. தண்ணீரும் வருது, மோட்டரும் ஓடுது, எல்லாம் ஒர்க் ஆகுது. ஆனால் ப்ரெஷர் கம்மியாக இருக்குன்னா இந்த மோட்டருடைய ஹெட்டு மாற்றணுங்க. இந்த ப்ரெஷர் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு மெமரான் ஒர்க் ஆகாது. அப்புறமே தண்ணீர் உங்களுக்கு சீக்கிரம் நிறையாது, வேஸ்ட் வாட்டர் நிறையா வரும், ஃபில்டர் வாட்டர் வராதுங்க. இது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான ஆர்ஓ வீடியோஸ் சர்வீஸ் பண்ணுறது பிளேலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.